மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான்
அடப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. ஒரு வாரம் 7 நாள் லீவ் போலாம். மனமான எதற்காக தெரியுமா? நான் வெறும் சந்தோஷமாக இருந்து இல்ல ஒரு வாரம் லீவு போட்டீங்களா, சாப்பாடு என்ன தேடி வந்துடுமா இல்ல நான் வந்து சாப்பிட்டு போகலாம்? ஓ, உங்களுக்கு ஒரு வாரம் லீவு கொடுத்து சோறு வேறு போடுவாங்களா? சாப்பாடுலாம் கிடையாது, ஒரு வாரம் லீவு மட்டும்தான். அப்படின்னா சூட்ல கலந்துக்கிறேன். உனக்கு தேவை சாப்பாடு ஆகுதான். மனுஷனா பிறந்தாக்கா பொன் பொருள் சேர்த்தா கூட சாப்பிட முடியாதுடா. போகுதுன்னு சொல்லிட்டு உணவு ஒன்று தான்டா. இன்னைக்கு போட்டாங்க, நம்மளுக்கு தான் சாப்பிட வயிறு இல்லை. அருமையான சாப்பாடு. உனக்கு தேவை சாப்பாடு தானே, நேரம் அப்படியே போ. 4வது மெது விடு, மாடி மேல இருக்குது. எம்மா ஷனாரு போய் ஷனாரு போ. அம்மா பேர் என்ன சொன்னீங்க? சுலோச்சனா. என் பண்ண கூட சுலகச்சனா. டேய் சுலோச்சனா. அம்மா பேரு என் பண்ண சுலகச்சனா. டேய் போடா. நீர் மேல் தட்டேன் உல்லாசமாக இருக்க வேண்டும்தான் உன்னை நான் அழைத்தேன். உன்னைப்பத உத்தமரை கணாகடவுக்கு எவ்வளவு பாக்கியம் செய்தார். ஒன்னும் தப்பா நினைக்கலாம், நான் சொல்லணும் பார்த்து கொண்டிருக்கேன். ஏண்டா உன்னை இந்த பக்கமே வராது, இங்க வானாம் தானே சொல்றேன். போயடா, லீவு தான் கொடுத்து சோறு தான் போட்ட உண்மைடா. சம்பளம் மூட்டை தேடி வந்துடுமா இல்ல நான் வாங்கிக்கணும். லீவு கொடுத்தவங்க சம்பளம் கொடுப்பாங்க. நீங்களே லீவு கொடுத்தீங்க, சம்பளம் கொடுத்தா கொடுங்க. அவங்க வேலைக்கு ஒண்ணு லீவ் போட சொல்றாங்க பாத்தியா? உனக்கு சம்பளம் தானே, சம்பளம் பேட்டா எல்லாம் கரெக்டா வரும். தோடு பக்கமா வரல. யாரா அது? எப்பவுமே தெளிந்த முகண்டா. அம்மா மகராசியான ஒரு மகராசி. என் மனைவி எவ்வளவு தெளிவா இருப்பான்னு எனக்கு தானே தெரியும். போடா. முதல் மாறாத முதல் கேட்டீங்க, மறந்து போயிருக்கு. 6 மணிக்கு மேல பாடுறா போடா. உன்னைப்பட்ட ஒத்தவரை கணாலயத்தை எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அப்படியா? யாருக்குமே கிடைக்காத பெருப்பயனை கிடைத்திருக்கிறது. அப்படி இருக்கு நீங்கள் எதை கூறினால் அது கேட்ட நடக்க வேண்டும். அதான் மனைவி கடமை. அத்தான் அத்தான்
போவனே